ಯೇಸುವಿನ ನಾಮம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படுகிறேன் பயப்படுகிறேன். மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படுகிறேன் நான் பயப்படுகிறேன். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. கொரோனா எனக்கு நேரிடாது, வாதையின் கொடரத்தை அணுகிடாது. கொரோனா எனக்கு நேரிடாது, வாதையின் கொடரத்தை அணுகிடாது. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தை, மறந்திடுவோம் நோயின் பெயர்களை. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தை, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் இரட்சிப்புமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே.
காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவும் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இயேசு என்ற நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நாளில் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் எங்களுடைய செவி மட்டுமல்ல, உங்களுடைய கண்களுமே அந்த வார்த்தையை பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது பாருங்க. ஒரு செடி வைக்கிறோன்னா அந்த செடி திராட்சை செடியானா அது பலனை கொடுக்குது. மாந்தோப்புல மாமரமானா அது மாம்பழத்தை பலனை கொடுக்குது. நம்ம வேலை செய்யறோம்னா அதுக்குரிய பலன் இருக்குது. வேலை செய்யறவங்க சும்மா யாரும் வேலை செய்யறதில்ல. வேலை செய்யும்போது அதுக்கு ஒரு பலன். அது என்னன்னா சம்பளம் கிடைக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது. வயல்ல நெல் போட்டா அது வயலின் பலன். தோட்டத்தில் ஒரு பயிர் போட்டா அந்த பயிர் ஒரு பலன். கம்பு போட்டாலோ சோளம் போட்டாலோ என்ன போடுறோமோ அது பலன். பலன் என்பது ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்றது. அது என்ன பிறப்பிக்கிறதோ அதைத்தான் நம்ம சொல்லுவோம். இது மாதிரி பைபிளில் பாவத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது. பாவத்துக்கு பலன் என்ன தெரியுமா? நரகம். ஆனால் நித்திய ஜீவனை உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஒரு பலன் இருக்குது. அது என்னன்னா நித்திய ஜீவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு என்ன பலன்னா நித்திய ஜீவன். நித்தியமாக போய் பரலோகத்தில் வாழலாம். இந்த பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தோம்னா வாழலாம். அதனுடைய பலன் எங்கே கொண்டு போனால் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் இந்த வேதம் இப்படி சொல்கிறது, பல காரியங்களை குறித்து தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு ஒரு 3 பலனை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. நிறைய காரியங்கள் இருக்குதுன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்கிறோம் பாரு. மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு ரூத்துங்கிற பெண்ணு வந்தா. அப்போ வந்து அவ வந்த வறுமையா வெறுமையா தான் வந்திருக்காங்க 2 பேரும். ஆகவே சாப்பிட்றதுக்கு வயலில் போய் நெல்
இந்த கோதுமை நெல்லை பொறுக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ இந்த அம்மா வீட்டில் இருக்குது நகோமி. இந்த ரூத்து போய் பொறுக்க போனால் அந்த பொறுக்க போன இடம் வந்து போவாசுடைய வயலில் போனாங்க. அங்கே பொறுக்கி கொண்டு இருக்கிற போது போவாஸ் வந்தார். அவர் அந்த வயலின் சொந்தக்காரர், பெரிய பணக்காரர் கூட. அவர் பார்த்தாரு, அறுக்கிறவங்க நல்லா அறுக்கிறத பார்த்துட்டு, யார் ஒரு பெண்ணு புதுசாக இருக்குது, இது யாருன்னு அந்த அறுக்கிறவங்களுக்கு மேலே வச்சுருப்பாங்க, ஒரு பிழிக்க ஆரம்பாங்க. அவனை கேட்டால் அவன் சொல்கிறான், ஐயா இது இந்த மோவாப் தேசத்துலேருந்து வந்த ஒரு பெண்ணியா அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறான். அப்படியா? ஏற்கனவே இதை பற்றி நகோமி வந்திருக்கிறார், நகோமியோடு ரூத்துன்னு ஒரு பெண்ணு வந்திருக்கிறார் என்று இந்த போவாஸ் ஏற்கனவே கேட்டதுனால அந்த பெண்ணை கூப்பிட்டு சொன்னார், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் செட்டையின் கீழே வந்த நீ நிறைவான பலனை பெறுவாயா. ரூத் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12 உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அப்ப இஸ்ரவேலின் செட்டையின் கீழே வந்த யாரா இருந்தாலும் உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய செட்டையின் கீழே எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு ஆண்டவர் நிறைவான பலனை கொடுப்பார். இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு முன்னாடி இப்படி ஒவ்வொரு கருத்தையும் எடுத்துக்கொண்டால் பலன் இருக்கிறது. அதில் 3 வகை பலனை பற்றி நான் உங்களோடு பேசுகிறேன். சுருக்கமாக உங்களுக்கு வழங்குற மாதிரி பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த வார்த்தையை கவனிக்கலாமா? இந்த நான் பலனை பற்றி சொன்னேன். நம்ம நினைக்கிற பாருங்க, நினைக்கிறதுல ஒரு பலன் இருக்கிறது. நினைவின் பலன், அதுக்கு பேர் என்னன்னா நினைவின் பலன். என்ன நினைவின் பலன்? இதைய எரேமியா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் அந்த ஒரு வார்த்தை இருக்கு, அதை படிக்க பார்க்கலாம். நாங்க கடவுளுடைய வார்த்தையை கேட்க மாட்டோம், கடவுளுடைய வார்த்தை படி நடக்க மாட்டோம். என் அருமையானவர்களே, அன்றைக்கு யூதா ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றதுனாலதான் அவங்களுக்கு தீங்கு நேரிட்டது. என்ன தீங்கு தெரியுமா? நேபுகாத்து நேச்சர் வந்து இவங்களை சிறப்பிடிச்சிட்டு போய் பாபிலோனுக்கு நிச்சயிச்சார், கொண்டு போனான். பட்டயத்துக்கு இரையானவன் பட்டயத்துக்கு போனான், பஞ்சத்துக்கு போனவன் பஞ்சத்துல செத்தான், கொள்ள நோயில வந்தவன் கொள்ள நோயில வந்துச்சு, கடைசியில் சிறையிருப்புக்கு போனவன் சிறையிருப்புக்கு போயிட்டான். ஆண்டவர் சொன்ன இதெல்லாம் நடக்கும், நீங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெளிவா சொன்னாரு. நல்ல வழியில் நடக்கப்பா அப்படின்னா நடக்க மாட்டோம். சரி கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கப்பான்னா கேட்க மாட்டோம். அதுக்கு தான் இந்த 19ஆம் வசனத்துல அப்படி சொன்னாரு, பூமியே கேளு, இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து, இந்த ஜனங்க என் வார்த்தையை கேளாமல் இருந்து, பூமி கிட்ட சொல்றாரு. இந்த பூமி கீழே இருக்கிற பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு, பூமியே கேளு, இந்த ஜனங்க என் வார்த்தையை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. செவி கொடாமல், நான் சொல்ற கடவுளுடைய வார்த்தையாகி நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, செவி கொடுக்கல, அதை வெறுத்து விடுகிறார்கள். அதாவது கடவுளுடைய வார்த்தையை விரும்ப மாட்டேங்கிறாங்க, வெறுக்கிறாங்க. இது யாரா கேட்கறது? இன்னைக்கு எத்தனை பேரு இந்த உலகத்துல ஜம்பமா ஜாலியா சந்தோஷமா அது இதுன்னு போகணும்னு தான் விரும்புகிறார்கள். எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பா இருக்கிறது. அதை சிலர் அசட்டை பண்ணுகிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, சரி அப்ப நான் சொன்னா நீங்க நல்ல வழியிலும் நடக்க மாட்டீங்க, நான் சொன்னா நீங்க கேட்கவும் மாட்டீங்க. சரி, உங்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை நான் உங்க மேல் வரப்படுறேன். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். இப்ப நம்ம நினைக்கிறது நல்லது நடக்கணும், நல்லது இப்ப நல்லது நடக்கிறது தான் கடவுளுடைய வார்த்தை கேட்கறது. எதுக்காக ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது தேவ வசனத்தையோ நம்ம படிக்கிறதும் கேட்கறது இருக்குன்னா, நல்ல வழி எது, கர்த்தருடைய வழி எது என்று பார்த்து அதுல நம்ம என்ன செய்யணும், நடக்கிறதுக்கு தான் நம்ம பைபிள் படிக்கிறோம், ஆலயத்துல வசனம் கேட்கிறோம், அல்லது யூடியூப்ல வசனம் கேட்கிறோம். ஏதோ செய்தியை கேட்கறதுடைய காரணம் என்னன்னா, இதுல கடவுள் என்னோட என்ன பேச போறாரு அப்படின்னு கேட்டு அந்த நல்ல வழியில் என்ன செய்யணும்,
நடக்கணும். மறுபடியும் ஒரு வார்த்தையை அழுத்தமா சொல்றேன். கடவுளுடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறது தான் நல்ல வழி. இந்த கடவுளுடைய வார்த்தையை விட்டுட்டு நீங்க உங்க மனசுல தோன்றபடியோ யாரோ சொன்னதை கேட்டதின்படியோ நீங்க நடந்தா நீங்க நல்ல வழியில போக மாட்டீங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனா அது முடிவு என்னது? உனக்கு செம்மையா தெரியும், ஆனா நீ அதை போனீங்கன்னா அது மரண வழி. அது இன்னொருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எப்பா டே இப்படி நடக்காதரா, இப்படி இருக்காதரா, இப்படி இருக்கான்னு புத்தி எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க சில பேர் அவங்க சொன்னாங்கன்னு கேட்பீங்க, அதுவும் தப்பான பாதை கொண்டு போயிடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களை தவறான பாதைக்கு என்ன செய்யாது? கொண்டு போகாது. அது நல்ல வழி, அது ஜீவ வழி, அது தேவனுடைய வழி, அது பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழி, அது பரிசுத்தப்படுத்துகிற வழி. ஆகவே அப்படிப்பட்ட வழியில நடக்க நம்முடைய இருதயத்தை உருவப்படுத்துறதுக்கு நம்முடைய நினைவுகள் விசேஷமானது. பாருங்க, ஒரு மனுஷன் நடக்கிறான்னா ஏன்டா இவன் இப்படி நடக்க, இவன் நடக்கிறதுக்கு முன்னால மனதுக்குள்ள யோசிச்சான், நினைச்சான், நினைப்பான், நினைச்ச பிறகு அவன் என்ன செய்வான்? நடப்பான். எடுத்த உடனே எப்படி செஞ்ச, திடீர்னு செய்யணும், திடீர்னுலாம் கிடையாது. நீ இதை குறித்து சிந்தித்திருக்கிறாய், யோசித்திருக்கிறாய், நினைத்திருக்கிறாய், எண்ணி இருக்கிறாய், ஆகத்தான் உங்களால் அப்படி நடக்க முடியுது. அப்ப என்னந்தான் நம்மளை நடக்க பண்ணுகிறது? இப்ப நம்ம நினைவுகளின் சரியான நினைவா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். தவறான நினைவா இருந்தா கட்டாயமா தவறுக்கு தான் என்ன செய்யும். அவன் மனுஷன் கெட்டு போயிட்டான்னா அவன் நினைச்சதே கெட்டதான் நினைச்சான், அதெல்லாம் கெட்டு போயிட்டான். இவன் நல்லா இருக்கிறான்டா, அவன் நல்லா இருக்கிறான், அவன் முன்னால என்ன செஞ்சிருக்கான்? நல்லதை நினைச்சிருக்கான், அதனால நம்ம நல்லா இருக்கான். அப்ப நீங்க கவனிங்க, இங்க கேட்கிற என் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க நினைக்கிற நினைவு சரியான நினைவா இருக்கணும். நீதிமானின் நினைவுகள் நியாயமானவைகள். நீதிமா எப்படி நினைப்பானா? நியாயமா இருக்கிறது நினைப்பான். நீங்க கடவுளுடைய பிள்ளையானா, நீங்க நீதிமான்களானா, நீங்க நியாயமானவர் நினைக்கணும், தீமையானது நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா அந்த நினைவின் பலம் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். சரி, இப்ப நான் சில உதாரணங்களை இந்த வேதத்திலிருந்து எடுத்து சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. இதுல 3 டைப் வரும் இந்த நினைவுல. அந்த 3 டைப்பை சொல்றேன். முதல் டைப்பை பாருங்க. தாவீது பற்றி ஒரு வார்த்தை 1 நாளாகவும் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் இருந்தேன். அப்போ இவன் நினைச்சான், இவன் மனசுல என்ன நினைச்சான்? ஆலயம் கேட்டதான் நல்லதான் நினைச்சிருக்கான். ஆனா ஆண்டவர் அவனை கட்ட விடல, நீ கட்டக்கூடாதுன்றாரு. ஏன்னா நீ ரொம்ப ரத்தம் சிந்தி இருக்கிற. படிங்க, அந்த வசனத்தோட படிங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ திரளான ரத்தத்தை சிந்தி, நீ யுத்தம் பண்ணி நிறைய பேரை கொன்னு ரத்தத்தை சிந்திட்ட, பெரிய யுத்தங்களை பண்ணினாய், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். அப்போ ஆலயத்தை கட்டுற ஒரு ஆள் என்னன்னா ரத்தம் என்ன செய்யக்கூடாது? சிந்தக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் நினைச்சான். தாவீது நானும் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும், நல்ல காரியம் நினைச்சான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 10ஆம் வசனம் படிங்க. அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். யார் அது? ஒரு குமாரன் பிறப்பான், அவனே எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். நீ நினைச்ச அவன் அதை செய்வான். நீ நினைச்ச அதை அவன் செய்ய. அப்ப நினைச்சது நடந்தது நடக்கலையா? நடந்துச்சு. ஒருவேளை அவனால நடக்க முடியாட்டி அவனுடைய கற்பப்பிறப்பாகிய சாலமோன் மூலமா அந்த ஆலயம் செய்யப்பட்டது. அப்போ ஒரு தகப்பன் நல்லதை நினைச்சா அதை பிள்ளை கட்டாயமா நிறைவேற்றுவான். ஆமென். அப்ப தன் நினைவு தகப்பன்கிட்டையும் இருக்கணும், நினைவு மகன்கிட்டையும் இருக்கணும். நல்ல நினைவு. என்ன நினைவு? நல்ல நினைவு. என் அருமையானவர்களே, நீங்க நல்லதை நினைச்சா உங்க பிள்ளை நல்ல வழியில நடப்பான். அப்ப எங்க தப்பு இருக்கு தெரியுமா? பெற்றோர்களில் இருக்கிறது. பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து அல்ல, நீங்க நல்லது நினைங்க. இவன் நினைச்சது என்னது? இவன் சொத்தி சாக்குன்னு நினைச்சானோ? இவனுக்கு இல்லாத பணம். 29ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா 1 நாளாம் 29ஆம் அதிகாரத்துல அவன் 3 விதமா சொல்லுவான்.
முதலாவது நிறைய பொண்ணு வெள்ளி வெண்கலம் எல்லாம் ஆலயம் கட்டுகிறதுக்கு சேர்த்து வைத்தான். ரெண்டாவது சொல்றான், என்னால் இயன்ற மட்டும் நான் சேர்த்துட்டேன், இப்ப எனக்குன்னு இருக்கிறதுலையும் கடவுளுக்கு என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். மூணாவது பிரபுக்கள் இதை பார்த்தாங்க, நாங்களும் கொடுக்கிறோம்னு சொன்னாங்க. பிரபுக்கள் கொடுக்கிறத பார்த்தோன்னே ஜனங்களும் சொன்னாங்க, நாங்களும் ஆலயம் கட்ட கொடுக்கிறோம். எத்தனை பேர் கொடுத்தாங்க பாருங்க. முதல்ல சௌதரித்தான், சௌதரித்தான் ஒரு வார்த்தை வரும், அதுக்கு சேகரித்தான் அர்த்தம். பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும், எனக்கு வச்சிருக்கிற சொந்தமான பொண்ணு, அப்ப அவங்க இருக்கிற சொந்த பணம், சொந்த பொண்ணையும் கொடுக்கிறான். பொண்ணு வெள்ளி என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். இவன் கொடுத்த உடனே பிரபுக்களும் மனப்பூர்வமா என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. பிரபுக்கள் கொடுத்தப்பட்ட ஜனங்களும் சேர்த்து என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அப்ப எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப அந்த நல்ல வேலைக்கு தான் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. யாராவது குடியாரனுக்கு காசு கொடுப்பாங்களா? நல்லா குடிப்பா அப்படின்னு யார் கொடுப்பான்னு சொல்லட்டுமா? குடியாரனுக்கு என்ன செய்வான்? ஏன்னா அவன் கெட்ட வழியில போறவன் கெட்டவனுக்கு என்ன செய்வான், கொடுப்பான். ஆனா நல்ல வழியில போற, டேய் தம்பி, எதுக்குடா அந்த வீணா பணத்தை போட்டு செலவழிச்சு வயிற்ற கெடுத்துக்கு மனத்தை உடம்பு கெடுத்துக்கிறேன், வா ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிடு, இதை வாங்கி தரேன், அதை சாப்பிடுப்பா, உனக்கு வேலை, நீ இதை சாப்பிட்டு குடலாம் அங்கே போகக்கூடாது, வெந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நல்லவன் நினைக்கிறவன் நல்ல வழியில கொண்டு போவோம். அப்போ ஒரு தகப்பன் நினைவு நல்லா இருந்தால் அந்த பிள்ளைகள் அந்த நினைவை, எங்க அப்பா அப்படி நினைச்சார், நான் அதை செய்வேன் என்று செய்வார். இப்ப தாவீது நினைத்தான், சாலமோன் அதை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். சரியா? சரி, ரெண்டாவது, இதே தாவீது யோனத்தானோடு நிறைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். 18ஆம் அதிகாரத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுவான், இல்லை காட்டுக்குள்ள போய் ஒரு தடவை உடன்படிக்கை பண்ணுவான். இப்படி பல உடன்படிக்கை பண்ணும்போது என்ன சொல்றான், எனக்கு நான் ராஜாவா வரமாட்டேன், என் தகப்பனாருக்கு பிறகு நீ தான் ராஜாவா வருவ, அப்ப நீ ராஜாவா வந்தோடனே என் சந்ததி வேறு இருக்கிறாத, என் சந்ததி என்ன செஞ்சிடாத. ஏன்னா ஒரு ராஜா வந்தா அடுத்த ராஜாவுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அத்தனை பேரையும் கொள்வாங்க. அந்த காலங்களையும் இருக்குது, இந்த காலங்களையும் இருக்கிறது. அதனாலதான் அவன் சொன்ன, யோனத்தான், நானும் நீ ஃப்ரெண்டு, நீ ஃப்ரெண்டு இருந்தாலும் நீ ராஜாவா இருப்ப, நான் ரெண்டாவதா தான் இருப்பேன், ஆனா நான் உயிரோட இருந்தா அப்படி இருக்கிறேன், ஒரு வேலை இல்லாம போனா நீ என்ன செஞ்சிடாத, என் சந்ததியை நீ என்ன செஞ்சிடாத, வேறு இருக்கிறாத என்று அவங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. இப்ப நடந்தது என்ன, எல்லாம் காரியம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் தாவீது இப்படி நினைக்கிறான், டேய் நம்முடைய சிநேகிதனாகிய யோனத்தான் சொன்னானே, அவனுக்கு இந்த சந்ததியெல்லாம் இருக்குமே, அவனுக்கு பிள்ளைகளா இருக்குமே, எங்க பிள்ளைங்க இருக்குதா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வந்த உடனே கேட்கறான். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். தாவீது இப்படி கேட்கிறான், சவுலின் வீட்டாரிலே என்னால தயவு பெறத்தக்கவன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவன் நினைச்சத இப்ப கேட்கிறான். அப்போ நிறைய பேர் பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஐயா, யோனத்தானுக்கு 2 காலும் முடமான மேவிபோசத் என்ற ஒருவன் இருக்கிறான், அவன் லோதேபாரிலே மாகீரின் வீட்டிலே குடியிருக்கிறான் என்று அவனை குறித்து சொல்லுவான். இப்ப அவனை கூட்டிட்டு வர சொல்றான். 7ஆம் வசனம் படிக்கிறோம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா என்றான். பாத்தீங்களா, நன்மை செய்யற ஒரு நினைவு அவனுக்கு வந்துருச்சு தாவீதுக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு மகன் இப்படியா இருக்கான், அது என்னன்னா லோதேபார்னா பஞ்சம் இருக்கிற இடமா, மாகீரின் வீட்டுல பஞ்ச வீட்டுல என்ன இருக்கு, கஞ்சியும் கூடும் குடிச்சிட்டு இருக்கான். இவனை கூட்டிட்டு தன்னுடைய பந்தியை உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, அவனுடைய சவுளின் நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுத்து, அவனுக்கு வேலைக்காரன் அந்த சீபா கையில, டேய் இந்த நிலத்தையெல்லாம் உழுது இதனுடைய பலனையெல்லாம் உன்னுடைய எஜமானனுக்கு நீ கொடு என்று சொல்லி அவன் சொல்லுவான். இப்ப இங்க என்ன கவனிக்கிறோம்,
தாவீது மனதுல நன்மை செய்யணுங்கிற எண்ணம் அவனுக்கு என்ன செய்தது வந்தது. அந்த நன்மை செய்யணுங்கிற நினைவு அவனை அந்த செயலிலே கொண்டு போய் நிறுத்தி அந்த மனுஷனுக்கு அவன் நன்மை செய்யறான். 2 காலு முடமானா இவன் மேஜையில் ஏறி எப்படி உட்காருங்க, ராஜாவோட உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு அந்தஸ்து கொடுத்துட்டான். ஆனா 2 காலு கீழே தான். அப்ப மேஜையில் நீ உட்கார்ந்து நல்லா என்ன போல நீ என்ன செய்யலாம். காலுக்கு சாப்பாட்டுக்கு என்ன சம்பந்தம், கைக்கு வாய்க்கு தான் சம்பந்தம். ஆகவே என்னோடு நீ சமநிலையில் இருன்னு சொல்லி அவன் சமநிலையில் வைத்து அந்த யோனத்தானின் மகன் மேவிபோசத்தை நடத்தினான். அவன், என் ஆண்டவரே, நான் செத்த நாயை போல் இருக்கிற என் மேல நீ இப்படி கரிசனை வைக்கிறேன்னு அவன் சொல்லுவான் பாருங்க அந்த வார்த்தைய. அப்பொழுது அவன் மனைவி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு ஒரு அடியான் எம்மாத்திரம் நான் இப்படிப்பட்டவன் சொல்லி அவன் தன்னை தாழ்த்துகிறான். ஆனாலும் ராஜ மந்தியில அவன் சாப்பிடுறான். சரி, இவன் சாப்பிட்டான். இப்ப இவனுடைய முடிவு என்ன? இப்படி நன்மை செஞ்சானே, தாவீதுக்கு என்ன முடிவு? தாவீது சமாதானத்தோடு மரணத்துக்குள்ள போனான். நிறைய பேர் மரணம் போய் சாகும்போது மரணம் சமாதானம் இல்லாம போவாங்க. அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவனுடைய வயது சென்ற பிறகு அவன் பூர்ண ஆயுசுல நன்றாய் சமாதானத்தோடு அவன் கல்லறைக்கு என்ன செஞ்சான் போனான். நன்மை செஞ்சா மேன்மை இருக்கிறது. நன்மை செஞ்சா நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னார். நான் நன்மை செய்கிறவாய் சுற்றி நடந்தேன், நீங்களும் நன்மை செய்ய பழகுங்கள் என்று சொன்னார். ஆகவே நன்மை செய்ய வேண்டியது நம்முடைய வேலை. இப்ப நம்ம நன்மை செய்யணும்னா நினைக்கணும். போது நன்மை செய்ய, நான் அதைத்தான் சொன்னேன், நன்மை செய்ய நினைத்து அந்த நன்மையை நாம் செய்தால் நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் சமாதானமாய் போகும். தாவீது நன்மை செய்ய நினைச்சா அவனுக்கு சமாதானமா போச்சு. தாவீது ஆலயம் கட்ட நினைச்சா அது தன் மகனால நடைபெற்றது, நிறைஞ்சு அந்த காரியம் நடந்துச்சு. இது ஒரு டைப். இப்ப நினைவுல இன்னொரு டைப் என்னன்னா, சவுலுங்கிற ஒரு மனுஷனை பற்றி படிக்கிறோம். படிக்கலாமா? படி பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழ பண்ணுவதே சவுலுடைய எண்ணமா இருந்தது. எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு விளங்கல. அந்த வசனம் படிச்சா, எனக்கு நடுவில் ஒரு வசனம் படிச்சா புரியாது. அதாவது தாவீது யுத்தம் பண்ணி கோலியாத்தை ஜெயித்த பிறகு தாவீது சவுல் தன்னோட வச்சுக்கிட்டதோட ஒரு 1000 பேருக்கு ஒரு 3 நாள் ஒரு பெரிய தலைவனாக வச்சிருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சது இந்த தாவீதோட கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இவன் என்ன செஞ்சான், நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, நம்மளை விட்டு விலகிட்டாரு. இப்போ நம்ம மட்டும் அந்த தாவீதோட தான் கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே இவனை எப்படியாவது அவனை சரியான வழியில கொண்டு போறதுக்கல்ல, அவனை தவறான பாதை கொண்டு கொல்லணுங்கிற தீர்மானம் அவனுக்கு வந்துருச்சு சவுலுக்கு. இந்த 18ஆம் அதிகாரம் முழுது படிச்சீங்கன்னு அந்த சம்பவத்தை பார்க்கலாம். இப்போ இவன் மூத்தவளாகிய மேராவை பார்த்தா, அதை அவனுக்கு வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே தாவீது மீகால் என்று ஒரு பெண்ணு சவுலுக்கு இருந்தான். அவன் அவளை நேசிச்சான். நேசிச்ச உடனே இது நேசிக்கிறான், தாவீது மீகாலை நேசிக்கிறான் என்று சவுலுக்கு சொல்லப்பட்டது. அப்ப சவுலுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, இவன் என் மகளை லவ் பண்றேன், இதை கட்டி கொடுத்து இவன் ஆளை காணி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஒரு ராஜா மகளை கட்டணும்னா அதுக்கு பரிசை நிறைய கொடுக்கணும்ல. அப்போ பரிசை கொடுக்கறதுக்கு இவங்க காசு கிடையாது. அதனால இவன் அவனுடைய வேலைக்காரங்களாம் சொல்றாங்க, சவுல் வேலைக்காரங்களாம், ராஜா ஒன்றும் பெருசாலாம் கேட்கல, நீ எனக்கு நீ ராஜாவுக்கு மருமகனாக சொல்லு, நாங்க போய் ராஜாவிட்ட பேசலாம். அப்போ இவனுக்கு ஒரு பக்கம் அந்த ஆசை தான், என்ன லவ் பண்ண பிள்ளை கட்டுறது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, அவங்க அப்படியே சம்மதிக்கிறானேன்னு சொல்லி சரின்ட்டான். அப்போ ராஜா இப்போ உங்கள்கிட்ட பரிசமெல்லாம் கேட்க விரும்பல. இப்ப இந்த வசனத்தை பார்க்கலாம். இப்ப நான் சொன்னது இந்த வசனம் படிக்க சொல்றேன், கேளுங்க பார்க்கலாம். 25. அப்ப சவுல் என்ன சொல்றான், ராஜா பரிசத்தை விரும்பாமல், பரிசம்னா தெரியுதுல்ல உங்களுக்கு, ஒரு பெண்ணை கட்டுறதுக்கு என்ன கொடுக்குறாங்க, பரிசு போடுறாங்கல்ல, பரிசு போடுறாங்க. என்ன பணமா கொடுத்தா பரிசத்துக்கு
கிடையாது. இது பாருங்க, இங்க பரிசத்தை பாருங்க, ஆச்சரியத்தை. பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால். பெலிஸ்தியர்ங்கிறவன் எதிராளி, இஸ்ரவேலுக்கு எதிராளி, சவுலுக்கு எதிராளி, தாவீதுக்கு எதிராளி தான். இவன் சத்துருக்கள். இவனை 100 பேரை கொன்று அவன் நுனித்தோலை எது செஞ்சுட்டு வா, வேட்டுட்டு வா, போதும். இதுதான் பரிசம். அப்ப 100 நுனித்தோல் தானே இவனுக்கு ஈஸியாது. தாவீது அவன் 100 நுனித்தோல் தானே கேட்கிறாரு அப்படின்ட்டு அவன் சரின்ட்டான். ஆனா தாவீது சவுலுக்கு என்ன எண்ணம், கொண்டு பெரிசியர் கையில கொண்டு போய் அந்த 100 பேரை வெட்டுறதுக்குள்ள அந்த 100 பேர் இவனை என்ன செஞ்சுவாங்க, வெட்டி கொண்டு போடுவாங்க. மட்டும் அவன் செத்து போயிடுவான். நம்ம ராஜ்யவாரம் நல்லா நினைச்சு நிற்குங்க. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமா இருக்கிறார். இது வஞ்சகமான வார்த்தை என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். இது வஞ்சகமா சொல்றேன். சத்துருக்களிட பழி வாங்குறதுக்காக 100 பெலிஸ்தியருடைய நுனித்தோலை வெட்டு அப்படின்னு. இதுல காரணம், அதுக்கு காரணத்தை பதில் சொல்றேன். தாவீதை பெலிஸ்தரின் கையினால், தாவீதை பெலிஸ்தியர் கையினாலே விழ பண்ணுவதே கையில விழுந்து சாகணுங்கிறதுக்காக அவனுடைய எண்ணமா இருந்தது. அவனுடைய சொல்லுங்க, சவுலின் நினைவு என்ன? சவுலின் நினைவு எண்ணம் யோசனை சிந்தித்தெல்லாம் சொன்னல. இது என்ன? தாவீதை விளப்பண்ண கொல்லணும். விளப்பண்ண கீழே விளப்பண்றதா? கொல்லணும். பெலிஸ்தர் கையில விட்டு அவன் செத்து போய்க்குவேன். ஆனா நடந்தது எதுவுமே, இவன் இப்படித்தான் இவனை கொல்லணும்னு நினைச்சான். இப்ப 31 அதிகாரம் பாருங்க, 2ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் படிங்க. பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து. இவன் பெலிஸ்தர் கையில விடணும்னு நினைக்கிறான். என் கெட்ட என்ன நின்றான். அந்த கெட்ட எண்ணம் அவன் கிடைச்ச அந்த கெட்டவனை இப்ப யாரை பிடிச்சிருச்சு? அவனை பிடிச்சிருச்சு. சவுள மேலையும், சவுள மட்டும் இல்ல பாருங்க, அது எங்க போது பாருங்க. அவன் அந்த கெட்ட எண்ணம் அவனை மட்டும் கொள்ளல, அவன் குமாரனாகிய 1 யோனத்தானையும் 1 அபினதாபையும் 2 மல்கிசூகாவையும் 3 வெட்டி போட்டார்கள். இந்த 3 பேர் பாருங்க. இவன் நினைச்ச நினைவு நம்ம வசனம் பாருங்க. தாவீது ஆலயம் கட்ட நினைச்சா அவன் மகன் கட்டுனா நன்மை. இவன் தீமை செய்ய நினைச்சான். இப்ப இவன் பிள்ளைகளும் செத்துது. இவன் எப்படி செத்தான் தெரியுமா? 5ஆம் வசனம். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது நாளை படிச்சு போயிட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயந்ததினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடு கூட செத்து போனான். விளங்கிச்சா? பட்டயத்தை நட்டுக்கிட்டு இவனை என்ன செஞ்சிட்டான்? சொல்லுங்க, இதுக்கு என்ன கொலை? இது என்ன கொலை? பட்டயத்தை நட்டான். தானா போய் அது விழுந்து சாகுறான். தற்கொலை பண்ணிட்டான். அவனை கொலை செய்யணும்னு நினைச்சான். இவனும் செத்தான். இவன் குமாரன் செத்தது பார்த்தாது, இவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். என் அன்பானவர்களே, யாரையாவது கெடுக்கணும் நீங்க நினைச்சா கெட போறது நீங்க தான். நீங்க மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள்லாம் அழிஞ்சு போயிருமே. அதான் எண்ணங்கள், உன் நினைவு, எண்ணம், யோசனை, சிந்தித்தல், யோசித்தல், இதெல்லாம் சுத்தமா இருக்கட்டும், நல்லதா என்ன. ஏன்னா நினைவின் பலன் உனக்கு வரும். நல்லது நினைச்சா நல்லது வரும். இப்ப இவன் கெட்டது நினைச்சான், இது கெட்டது என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு வசனத்தை நான் இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். சரி, இப்போ அவனுடைய நினைவு என்னன்னு எழுதியிருக்கிறது?
நித்தமும் பொல்லாததே. அப்ப நினைவு என்னது? பொல்லாதது. நல்ல எண்ணம் இல்ல, நினைவெல்லாம் பொல்லாதது. அதனால வாழ்க்கையெல்லாம் என்ன வந்திருக்கும்? 11, 12 படிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பொல்லாத எண்ணம் அவங்களை கெடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப தவறான எண்ணம், அந்த பொல்லாத எண்ணம் அவங்களை கெடுத்துச்சு, அவங்க வாழ்க்கையை கெடுத்துச்சு, அவங்களால மற்றவங்களை கெடுத்துச்சு. அப்போ இவங்களும் கேட்டாங்க, மற்றவங்களையும் என்ன செஞ்சாங்க? கெடுத்தாங்க. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஜலப்பிரளயத்தை அனுப்பி என்ன செஞ்சாரு? அறிவு எப்படி வந்துச்சு? இந்த பொல்லாத நினைவு, எண்ணங்கள், நினைவுகள். அப்ப நம்ம பொல்லாத நினைச்சா அன்பானவங்களே நம்ம அழிஞ்சிருவோம். இந்த பொல்லாத எண்ணத்தை உன்னை விட்டு என்ன செஞ்சுங்க? நீக்கிருங்க. முதல் கேட்டகரி நல்லதை நினைச்சான், இந்த 2வது கேட்டகரி தீமையானதை நினைச்சான். 3வது கேட்டகரி ஒண்ணு இருக்குது. அது என்ன தெரியுமா? கெட்ட அழிஞ்சு நாசமா போயிட்டான், அவன் திரும்ப வர்றான். இங்க பாருங்க, லூக்கா 15, 16, 15 அதிகாரத்துல 16, 17 படிப்போம். அப்பொழுது பன்றிகள் நிற்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இப்போ தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆசிரியரை அழிச்சு போட்டு கஞ்சி பொருள் இல்லாம பஞ்சத்துல அடிபட்டு பன்னி மேய்க்க போய் பன்னி முத்தவடும் கிடைக்காம இருக்கிற போது எங்க அப்பா வீட்டுல எத்தனை கூலிக்காரே நல்லா சாப்பிடுறேன், நான் இங்க பசினால சாகுறேன். நினைவு, இவன் நினைவு. இப்ப இந்த நினைவின் பலன் இவனுக்கு வருது பாருங்க. இப்படி நினைச்சானா, நினைச்ச உடனே சரி நம்ம செய்யறதெல்லாம் தப்பு, இன்னைக்கு நம்ம அப்பாவிட்ட போய் நம்ம இப்படி சொல்லுவோம். அவரு வேற முதல் நம்ம கூலிக்காரெல்லாம் ஏத்துக்குவோன்னு சொல்லுவோம், ஏத்துக்கிட்டா பார்ப்போம், இல்லாவிட்டா ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு ஏதாவது வேலை நம்ம அப்பாவிட்ட கேட்டுக்குவோன்னு அவன் யோசிக்கிறான், சிந்திக்கிறான், நினைக்கிறான். உடனே எழுந்து தன் தகப்பனிடத்துக்கு போகிறான். இவன் நினைச்சது அப்பா வீட்டுக்கு போனா கூலிக்காரனாவே ஏத்துக்குவாருங்க. ஆனா அவங்க அப்பனும் அவன் மகனாகவே செஞ்சுக்கிட்டாரு, ஏற்றுக்கிட்டாரு. ஒருவேளை நீங்க ஏசப்பா விட்டுட்டு வசனத்தை விட்டுட்டு உங்க வாழ்க்கையில தோத்து போய் பின்வாங்கி போயிருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு நஷ்டம் கஷ்டம் தான் வந்திருக்கும். இயேசுவை விட்டுட்டு போய் ஒருத்தர் நான் நல்லா வாழ்ந்தேன்னு சொன்னா நீங்க அப்படிப்பட்டவங்க எனக்கு முன்னால வந்து சொல்லுங்க. பைபிள்ல ஒருவருமே ஆண்டவர் விட்டு பின்னால போய் நல்லா இருந்தது கிடையாது. இப்ப நம்ம மட்டும் எப்படி நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும்? ஆகவே தேவனை விட்டு யார் தூரம் போனாலும் அவங்களுக்கு நஷ்டம் தான். இவனு நஷ்டப்பட்டு தான் நினைச்சு பார்த்து இவன் நினைக்கிறான் பாருங்க, எந்தவரே நான் இப்படி செஞ்சு தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய அப்பா வீட்டுக்கு போனா என்னை ஏத்துக்குவாரா நினைக்கிறான். அந்த நினைவின் பலனை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா, கூலிக்காரனா போகணுங்கிறான், ஆண்டவர் அவனை மகனாகவே மாற்றி அவங்க அப்பாவிட்ட கொடுத்துட்டார். இன்னைக்கு நீங்க அப்படியெல்லாம் அழைச்சி தெரியாதீங்க, வந்துருங்க. ஆண்டவர் உங்களை தன்னுடைய மகனாகவே மகளாகவே செஞ்சுக்குவாரு, ஏற்றுக்குவாரு. வாங்க தாராளமா அவர் உங்களை வெல்கம் பண்ண ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா நீங்க எந்திரிச்சு வரணும். இங்க ஒரு கருத்தை சொல்லட்டுமா? போகும்போது பணத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு நண்பர்களோட போய்க்கான், வரும்போது எல்லா நண்பரும் வாங்கிட்டு விட்டுட்டான். இவன் நம்போன்னு தனியா தான் வர்றான். இனி அப்பங்கிட்ட வரும்போது யாரும் ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு சேர்த்தாங்களோ அவன்கிட்ட அவனா தான் வந்தான்.
இதை கேட்கறவங்களே, உங்களை யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. நீங்களே எந்திரிங்க, நேரா போங்க, அப்பாவிட்ட கேளுங்க. அவர் மன்னிக்கிறதுக்கு தயபெருத்து நினைச்சுகிறார் இருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ தாராளமா நினைச்சுக்கலாம், வரலாம். இன்னொரு உதாரணத்தை படிக்கிறோம். 137ஆம் சங்கீதத்துல முதல் வசனம். பாபிலோன் ஆறுகள் அருகே, பாபிலோனிலே இருக்கிற ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து, அங்க நாங்க உட்கார்ந்து, அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். எதை நினைச்சாங்க? சீயோன் என்ன? அவங்க இருந்த இடம். சீயோன் என்பது இப்ப இருக்கு சிறையிருப்பு. பாபிலோனின் ஆறுகளே சிறையிருப்புக்கு வந்திருக்கிறாங்க. சிறையிருப்புக்கு முன்னால அவங்க சீயோனிலே, அவங்க வீட்டுல, அவங்க ஊர்ல, அவங்க தேசத்துல அவங்க நல்லா சந்தோஷமா வாழ்ந்த இடம். இப்ப இங்க உட்கார்ந்துட்டு அதை நினைக்கிறாங்க. நாங்க அங்க இருந்த போது இதனுடைய அருமையெல்லாம் தெரியாம தான் இப்படி வந்து கிடக்கிறோம். நாங்கள் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அங்க சீயோன்னு நினைக்கிறோம். அங்க எப்படி அழகா ஜாலியா சந்தோஷமா நம்ம இஷ்டமா வாழ்ந்தோம். இங்க வந்து அடிமையா கடந்துகிட்டு கஷ்டப்படுறமே. சீயோனை நினைத்து அழுதார்கள். இவங்க நினைச்சு அழுதாங்க. ஆண்டவர் பார்த்தாரு. 70 வருஷத்துக்கு பிறகு அவர் பாபிலோன்ல இருந்து தன் சொந்த ஜெருசலேமுக்கு என்ன செஞ்சாரு? கூட்டிட்டு வந்து சேர்த்தார். நினைச்சதை அவர் நிறைவேற்றி கொடுத்தார். நினைவு நல்ல நினைவு. பின்மாறி போனோமாப்பா, எங்க வாழ்க்கை எப்படி நஷ்டமா போச்சுப்பா, இப்ப அடிமைப்பட்டு கிடக்கிறப்பா, ஆளுக்கும் அடிமை, மனுஷனுக்கும் அடிமை, பேய்க்கும் அடிமை, நோய்க்கும் அடிமை, நான் அடிமையா கிடக்கிறேன், வீட்டு விடுங்கப்பா அப்படின்னு அந்த அழுகையின் சத்தத்தையும் கேட்டார். அந்த நினைவின் தோற்றத்தையும் பார்த்தார். ஆண்டவர் திரும்ப அவருடைய பாபிலோன் தேசத்திலிருந்து அந்த யூதா தேசத்துக்கு, அவங்க சொந்த தேசத்துக்கு அவர் கூட்டி சேர்த்தார். இப்ப நான் 3 கேட்டகரியில இந்த நினைவை பத்தி சொன்னேன். ஒரு கேட்டகரி தவறா நல்லதை நினைச்சு எப்படி நல்லது நடந்தது, தவறா நினைச்சு எப்படி தவறி போனாங்க, பின்வாங்கி போய் நினைச்சு எப்படி திரும்ப வந்தாங்க. இந்த 3 கேட்டகரியில் நீங்க எங்க இருக்கிறீங்க? நல்லது நினைக்கிறீங்களா, கெட்டது நினைக்கிறீங்களா, இல்ல பின்வாங்கி போயிட்டு வாழ்க்கை இப்படி ஆகி போயிடுச்சேன்னு உணர்ந்தீங்களா? இன்னைக்கு திரும்ப வந்தார். ஏற்றுக்கொள்றதுக்கு உங்கள் தகப்பன் ஆயத்தமாயிருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இப்ப நான் 3 பலன் சொல்ல போறேன். அதுல முதல் சொல்லிட்டேன். இப்ப 2வது பலன். 2வது பலன் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், சரி. துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். வாயை திறந்து சொல்றது 2வது பாட்டு. முதல் பாட்டு நினைக்கிற பாட்டு. நினைவிலையும் பலன் இருக்கிறது, வாயை திறந்து பேசினாலும் பலன் இருக்கிறது. இப்ப வாயின் பலன் என்னங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். இந்த வாயின் பலன் என்ன அப்படின்னா, மனுஷன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான். இன்னொரு வசனத்தை படிங்க. 18ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல 20ஆம் வசனம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். இப்போ வயிறு சோத்துனால நிரம்புறது இல்ல. சொல்லுங்க பாருங்க. வயிறு நிரம்புறதுக்கு வழி என்ன? அவனவன் வாயின் பலனால். நீங்க வசனத்தை பாருங்க. வாயின் பலனால். வாயில நீங்க பேசுறத பொறுத்து தான் உங்க வயிறு நிரம்பும். இது ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு தப்பாவே பேசலாம், இன்னொன்னு ரைட்டாவே பேசலாம். தப்பா பேசினாலும் நடக்கும், ரைட்டா பேசினாலும் நடக்கும். ஏன் நீங்க ரைட்டா பேசினா என்ன, தப்பா பேசினா நடக்கும். தப்பா பேசி நடக்கிறது நல்லாவா நடக்கும்? இப்ப இங்க ஒரு கவனிக்கலாம். இவங்க தப்பா பேசுறது என்னன்னு பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு அவர்கள் கானானுக்கு போற வழி. இப்ப வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்ன ஆகுமோ 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். எதுக்காக முறுமுறுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? முறுமுறுத்தாங்கன்னு வச்சா என்ன செய்யுது? அதாவது 13ஆம் அதிகாரத்தை பற்றி 12 பேரை வேறு பார்க்கும்படி அந்த மோசே
அந்த 12 பேரை வேவு பார்க்கறதுக்கு கானான் தேசத்துக்கு அனுப்பி விட்டாங்க. அப்போ வேவு பார்த்துட்டு வந்துட்டாங்க. 12 பேர் வர்றாங்க, செய்தியை கொண்டு வராங்க. அதில் 10 பேர் ஒரு குரூப்பு, 2 பேர் ஒரு குரூப்பு. 10 பேர் வந்தாங்க. 12 பேர் மொத்தமாக சொன்னாங்க, மோஸ்ட்லி நீங்கள் அனுப்பி வேவு பார்த்து சொன்ன தேசம் ரொம்ப நல்ல தேசம். தேசம் நல்ல தேசம்தான். என்னது தேசம்? நல்ல தேசம்தான். அந்த தானி இழுக்கிறான் அந்த 10 பேரு. ஆனாலும் அந்த தேசத்துல இருக்கிற அந்த நெடியர்கள் எல்லாம் பார்த்தா, ஐயா அப்பா எத்தான் தண்டி இருக்கிறானுங்க, அவனுக்கு முன்னால நம்மளை பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். இப்ப யாரு அவனா வெட்டுக்கிளின்னு சொன்ன? ஏனாக்கியர் சொன்னானா, ஏத்தியர் சொன்னானா, எபூசியர் சொன்னானா, கானானியன் சொன்னானா, பெரிசியன் சொன்னானா? ஒரு வயலும் சொல்ல, அவனுங்கெல்லாம் சொல்லல, இவனுங்களே சொல்றாங்க. யாரு போய் பார்த்துட்டு வந்தாங்க? கெட்டிக்கார நண்பர்கள், கெட்டிக்கார அன்பர்கள் பார்த்து, அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளி போல இருக்கிறோம். அப்ப இவங்க தங்களை குறித்து எவ்வளவு தரக்குறவா நினைச்சுக்கிறாங்க. அதுல 2 பேர் இருந்தா உயிர் உள்ளவன். இவர் இந்த 10 பேர் செத்த பயில. இது செத்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். இந்த காலேபு யோசுவாவை என்ன சொன்னாங்க? ஐயா நம்ம போய் பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம சீக்கிரமா ஜெயிச்சுக்கலாம், நம்ம வாங்க போலாம் வாங்க, ரொம்ப உற்சாகமா கிளம்புறாங்க. இப்ப சொல்லுங்க, ஒரு இடத்துல 10 பேர் மெஜாரிட்டி எடுபடுமா, 2 பேர் எடுபடுமா? எங்கேயுமே மெஜாரிட்டி 10 பேர்னா தான் அது கூட தான் கூட்டணி செய்யும். அப்போ இந்த 10 பேர் சொன்னதை கேட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எல்லாரும் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணலாம். ஆனா இவங்க ஆல் நைட் வீப்பிங் நடந்தது. ஆல் நைட் வீப்பிங் என்னது? ஆள் ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த வார்த்தையை படிக்க பார்க்கலாம். அந்த ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். எத்தனை எல்லாரும் அழுகிறது கொஞ்ச நேரம் அழுது இருப்பாங்க. ஆனா இவன் ராத்திரி முழுவதும் என்ன செஞ்சுட்டு இருப்பேன்? அழுதுகிட்டு இருக்கான். இப்பதான் ஆல் நைட் ப்ரேயர் மாதிரி ஆல் நைட் வீப்பிங் நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த அழுகையில் அவங்க கன்ஃபெஷன் பாருங்க. என்னையா இந்த 10 பேர் சொன்னதை பார்த்தா நம்ம அந்த தேசம் போவோமா போக மாட்டோமா தெரியலையே. இனிமே இவங்க 2 பேர் சொல்ல யாரும் கேட்குறது? 10 பேர் சொல்லத்தான் நம்ம கேட்கணும். ஆமா, 10 பேரோட சேர்ந்துக்கிட்டு நம்ம இந்த எகிப்திலேயே செத்து போயிருந்தா நல்லா இருக்கும். என்ன வார்த்தை? எகிப்திலேயே செத்து போயிருந்தா நல்லா இருக்கும். சரி, பரவாயில்ல, காலையில் வந்துட்டோம், இந்த வனாந்தரத்திலேயாவது சென்றா நாங்கள் செத்தாலும் நலம். இப்ப என்ன வார்த்தை சொன்னாங்க? சாகிற வார்த்தை சொன்னாங்களா, பிழைக்கிற வார்த்தை சொன்னாங்களா? சாகிற வார்த்தை. அவங்க சொன்னாங்க. செத்தாங்களா இல்லையான்னு பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் படிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனமும் 29ஆம் வசனமும். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் சொன்னார். இந்த வனாந்தரத்தில் இல்ல, கவனிங்க, அதுல என்ன சொல்றாருன்னா, வனாந்தரத்தில் உட்கார்ந்து நான் கானானுக்கு உங்களை கூட்டிட்டு போகணும், நான் கஷ்டப்பட்டு ஒரு மோசையை ரெடி பண்ணி உங்களை இழுத்துக்கிட்டு வந்தா நீங்க அழுது ஏன் இருதயத்தையும் கரைய பண்றீங்க? உங்க வாழ்க்கையை பார்த்தா என்னடா வருவீங்களா வரமாட்டீங்களா தெரியல. சரி, நீங்க என்னப்பா சொன்னீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கள் எகிப்திலே செத்து போயிருந்தால் நலமா இருக்கும். எகிப்து வந்துட்டீங்க, வனாந்தரத்துல இந்த வனாந்தரத்தை செத்தாலும் அப்படிதான் சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாகன்னு நினைக்கிறீங்க. சரி, இப்ப 28ஆம் வசனம், நீங்கள் என் செவி கேட்க, என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம். நீங்க என் செவி கேட்க, அப்ப நம்ம பேசுறதெல்லாம் யார் கேட்கறா? கர்த்தர் கேட்கிறார். சாவுக்கு எதுவா பேசினாலும் கேட்கிறாரு, ஜீவனுக்கு எதுவா பேசினாலும் கேட்கிறாரு. இப்போ அவர் சொல்றாரு, நீங்க செவிகள் என் செவிகள் கேட்க நீங்க சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? நாங்க இந்த வனாந்தரத்துல செத்தாலும் நலமா இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்க சொன்னபடி நான் செய்வேன். நல்லா கவனிக்கணும். நல்லது சொன்னா ஆண்டவர் நல்லது பக்கம் இருப்பாரு, கெட்டது பக்கம் பண்ணி நீங்கன்னா கெட்டதும் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். ஏன் சொல்றாரு? என்ன சொல்றாரு? இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். புரிச்சா? இப்ப யாரெல்லாம் என்ன சாவேன்னு சொன்னீங்களே, அப்ப நீங்க வனாந்தரத்தை சாவு. நீங்க சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு என்ன செய்யட்டும்? ஆக கடவுது. கட்டாயமா நீ கட்டாயம் சொல்லிருக்கேன். ஆனா இன்ன வரைக்கும் சாகல. அதான் விஷயம்.
எலியா கொடுத்தேன் சூரச்செடி கீழே உட்காந்துட்டு, ஐயா எங்க முற்பிதாக்கள் பார்க்க நல்லவங்க இல்லையா, நீ செத்து போன சாக நான் வாங்கிக்கிறேன் சார். இப்ப அவன் நினைச்சான், கேட்டான், உடனே செத்து போகப்பட்டாரா? இன்னும் இடப்பா, நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குடா. அந்த அப்பத்தி தண்ணி நீ சாப்பிட்டுட்டு ஓரேப்புக்கு கடந்துப்போ. நீ எங்க எலிசாவை நீ தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும். எகு ராஜாவை என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். சீரியா தேசத்து ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். ஆகவே நீ போட, உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன்னு சொன்னான். சோர்ந்து போய் அவன் சொன்ன வார்த்தை, ஏதாவது சோர்ந்த பிறகு இந்த வார்த்தைகள் வருது. ஆனா இங்கே கடவுள் கூட்டிட்டு போற போதே, சபைக்கு வரும்போதே, பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே, ஆவியில் நினைச்சிட்டு இருக்கும் போதே, வசனம் கேட்டுட்டு இருக்கும் போதே, எல்லாரும் நல்லா தான் இருக்கு. யாருக்கு தெரியும் என்னுடைய வேதனை? யாருக்கும் தெரியுமா? வேதனை தெரியுமா? என் கஷ்டம் தெரியுமா? அப்படின்னு அநேகர் என்ன செய்யறாங்க? சாக விரும்புறாங்க. நான் உங்களுக்கு ஒரு அன்பான வார்த்தை சொல்றேன், சாக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக, எனக்காக, நம்ம எல்லாருக்காக இயேசு என்ன செஞ்சிட்டாரு? மரித்து ஜீவனை வைத்திருக்கிறார். ஜீவனின் நிமித்தம் உண்டாக சுகபலனை நமக்கு வைத்திருக்கிறார். அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். நீயே சாகணும், காலத்துக்கு முன்னே நீயே சாகணும். ஆண்டவர் உனக்கு ஒரு காலம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னால நீ வாயை திறந்து சொல்லி சொல்லி சாவன் சாவன்னு ஏன் காலத்துக்கு முன்னால என்ன செய்யறீங்க? சாகுறீங்க. சாகாதீங்க. தேவன் நீங்களும் நானும் பிழைப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே நம்ம எல்லாருக்காக நம்முடைய பாவ சாப ரோக தரித்திரங்களை தூக்கி சுமந்து நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நன்மை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே சாகிறேன் என்று சொன்னா கர்த்தர் கேட்டாரானால் அது அவர்களுடைய இருதயத்துக்கு வருத்தமும் வேதனையுமா இருக்கும். நான் உன்னை ரட்சித்தது வீணா, என் சிந்தின ரத்தம் வீணா, உன்னை ஞானஸ்நானம் நடத்தது வீணா, உன்னை அபிஷேகித்தது வீணா, உன்னை சபையில சேர்த்தது வீணா, உனக்கு ஒரு போதனை கொடுத்தது வீணா, நான் இத்தனை நன்மை உனக்கு நான் செய்து சாகுறேன்னு சொல்றையே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், வாயில சாகுறேன் என்று சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்காக பிழைப்பேன், ஜீவனோட வரைக்கும் தேவனுக்காக நான் உழைப்பேன், பிழைப்பேன், உழைப்பேன் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை நீங்க எடுங்க. இவங்க அப்படித்தான் சொன்னாங்க, சாவோன்னு செத்துட்டாங்க. அப்ப வாயின் பலனை பெற்றாங்களா பெறலையா? வாயில சொன்னாங்களா நான் சாவோம்னு, செத்தாங்களா சாவியா? அன்னைக்கு சிறுவை ஜனங்கள் செஞ்சாங்க. அப்ப நீயும் வாயில சொல்லி சொல்லி சாவ போறியா? நீ சாகிறதுக்கா இயேசு நமக்காக மரிச்சிருக்கிறாரு. நீங்கள் சாகும்படி அல்ல சகோதரரே சகோதரியே, நீங்களும் நானும் பிழைக்கும்படி தான். ஆகத்தான் இன்று முதல் நான் இயேசுவுக்காக பிழைப்பேன், இயேசுவுக்காக உழைப்பேன், என உயிருள்ள காலமெல்லாம் அவருக்காக நான் வாழுவேன் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கங்க. சரி, இன்னொரு இரண்டாவது காரியத்தை நான் சொல்லட்டும். ரூத் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? இங்க பிடிச்ச ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும். நகோமி வரும்போது ப்ராப்ளம் பெண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாளா? இல்லை சர்வீஸ் பணம் வாங்கிட்டு வந்தாளா? இல்லை, ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. எப்படி வந்தா தெரியுமா? நானே நகோமியா போனேன், இப்ப மாறாளா திரும்பி வந்திருக்கிறேங்கிறா. என்னது? நகோமினா இன்பமானவளா போனாலாம், வந்த பிறகு மாறாள்னா கசப்பா வந்திருக்கிறேன். என்ன கசப்பு? புரிஞ்சு செத்து போயிட்டான், 2 வயலும் செத்து போயிட்டான், எனக்கு இருந்த 2 மருமகள் கைப்பெண்ணா போயிட்டா, அதுல ஒருத்தி ஊருக்கு ஓடிட்டா, நான் இந்த ஒருத்தியை குடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். கசந்தியா மனக்கிலேசப்பட்டு வந்திருக்கிறேன். கையில காசு பணம் எல்லாம் தூக்கிட்டா வந்தா, மூட்டை அரிசியா எடுத்து வந்தா, ஒன்னும் இல்லை. இப்படி சொல்லட்டுமா? ஓட்டாண்டியா வந்தா. பூர்ணமுள்ளவளா மோபாவுக்கு போனா, மோபாவுக்கு போய் ஓட்டாண்டியா நீ செஞ்சா. தேவனை விட்டு ஒரு ஆள் போனாங்க. பெத்தலேகேம் அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு மோபாபுங்கிற உலகத்துக்கு போனானா அவன் இருக்கிறதெல்லாம் இழந்து கடைசியில பூமணத்தோட போனான். இப்படி வரலாம் திரும்பிட்டு. ஆக மட்டும் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்ப நகோமி பூர்ணமா போனாள், குறைவுள்ளவளாய்
திரும்ப பெத்லகேமுக்கு வந்தார். சரி, பெத்லகேமுக்கு வந்தபோது ஒண்ணுமே இல்லை. அதான் முதல் சொன்னேன், வயல் கோதுமை வயலில் போய் செதறி கிடக்கிற கோதுமை அந்த தாள்களை பறிக்கி கோதுமை அடித்து வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட வர்றான். இப்போ கவனிங்க, இப்படிப்பட்ட இந்த நகோமி சொல்றா, என் மகளே நீ சுகமாய் வாழும்படிக்கு நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இது தமிழ்ல இந்த தமிழ் எப்படி இருக்கு, இது நமக்கு பொது தமிழ்ல படிச்சீங்கன்னா, என் மகளே நீ சௌக்கியமா வாழ்றதுக்கு உனக்கு ஒரு நல்ல கணவனையும் ஒரு நல்ல வீட்டையும் நான் உண்டு பண்ணாதிருப்பேன். உனக்கு ஒரு கணவனை தேடி கொடுப்பேன், அந்த கணவன் வீட்டில் உன்னை கூட வாழ வைப்பேன். அப்படி நான் சொல்றேன், அது வாழ வைப்பேன். அவர் சொன்ன வாயை திறந்து 4:11 பாருங்க. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவனாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இப்போ போவாஸ்ங்கிற ஒரு பெரிய பணக்காரன், அவன் வீடு என்ன குடிசை வீடா வச்சுப்பேன், அவன் வீடு நல்ல பங்களா மாதிரி இருக்கு அவன் வீடு. ஏன்னா பெத்லகேமிலேயே ஒரு பெரிய பணக்காரன் ஒரு நல்ல வீட்டை கட்டி வச்சிருக்கான், தனக்கு துணைக்கு காத்திருக்கிறான், ஒரு நல்ல மனைவி வேணும். அந்த மனைவிய இப்ப நகோமி சொல்றார், நான் உனக்கு ஒரு நல்ல வீடும் ஒரு நல்ல கணவனும் நான் உனக்கு தேடி கொடுக்காம இருப்பேனா? தேடுறதுதான் என் வேலை, அது எந்த இடத்துல இருக்கு நான் தேடுவேன் என்று வாயை திறந்து சொல்லி, அதே சொந்தத்திலேயே அந்த மாப்பிள்ளை பாருங்க. அந்த மாப்பிள்ளை தான் போவாஸ். அவனுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தது. அவன் சொல்லுவான், பரவாயில்ல, வாலிபர்களை பார்த்து வாலிபர் பின்னால போகாம நீ இப்படி நல்ல நற்குணசாலியா இருக்கிறே ருத்து. இந்த ஊர்ல எத்தனை நல்ல வாலிபர்கள், அழகான வாலிபர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு அழகான வாலிபனை கண்டா அவன்கிட்ட என்ன இருக்குதோ இல்லையா, பொம்பளை பிள்ளைங்க பின்னால தெரியுது, உடனே பொன்னால தெரியுதே இல்லையா, அது கரெக்டா பிடிச்சதுனால இந்த செல்லு மூலமா செல்லு பரவுது, செல்லு என்ன செய்யுது பரவி பார்த்துங்க. அந்த கான்வர்சேஷன் எப்படிதான் நடக்கும்னா செல்லுலயே படம். கடைசி முடிவில் கல்யாணம் வந்து இப்பெல்லாம் கல்யாணம் ரொம்ப விசேஷமா நடக்குது. அப்படி கல்யாணத்தை சொல்லாம அந்த வார்த்தை சொல்ற பாருங்க. அதாவது இந்த வாலிபர்கள் பின்னால நீ போகாம, எப்படி சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபர்கள் பின்னால், அதை வசனத்தை படி பார்க்கலாம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. வாலிப பசங்களை பார்த்துட்டு பணக்கார பசங்களை பார்த்து நீ போகாம நீ நல்ல குணத்தோட இருக்க அப்படின்னு சொல்லி, பயப்படாத, நான் உனக்கு வேண்டியபடி என்ன செய்வேன்னு வாக்கு பண்ணிட்டு அவளை திருமணம் பண்றான். மருமகள்னு சொல்றான் மருமகளை. அவன் நல்லா வாழணும்னு விரும்புறா, அதை வாயை திறந்து அறிக்கை பண்றா. அதே மாதிரி என்ன செய்யறது நடக்கிறது. நீங்க பார்த்தா அவர்தான் நமக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறவர், அவர்தான் நமக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறவர், அவர்தான் நமக்கு நல்ல வேலையை கட்டளை இடுகிறவர். அப்ப அவரை பார்த்து அந்த வார்த்தை சொல்றார், எங்க அப்பா, நீங்க என்னுடைய அப்பா, எனக்கு நல்லது செய்வேன். என்னுடைய அப்பா இப்படி செய்வாரா? எங்க அப்பா செஞ்சாலும் நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க எப்படி செய்வீங்க? என்னை பார்க்கிற மேல வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மேலாய் பெரிய செய்கிற தேவன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. நகோமி தன் வாயின் பலனை தன் ரூத்து மகளுக்கு கட்டளையிடுறதுக்கு பார்த்தார். இங்கே பெரும்பாலும் ஸ்திரீ தன் வாயின் பலனாகிய நன்மையான சுகத்தை பெற்றார். 2 பேர் தீமையை பெற்றான், தீமை பேசினா தீமை வந்துச்சு. 2 பேர் நன்மை பேசினா நன்மை வந்துச்சு. நீங்க என்ன பேச போறீங்க? வாயில உங்க வாயில என்ன பலன் வரும்? நீங்க என்ன மாதிரி வார்த்தைகளை பேச போறீங்க? பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள்,
நல்ல நினைவுங்கள், உங்களுக்கு அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார்.